ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் 2024 வெளியிடப்பட்ட இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து டிவி மெடிக்கல் எக்ஸாம் வந்து நடத்துனாங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா 35 கேண்டிடேட்ஸ் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து ஆர்ஆர்பி சென்னை வந்து அதை எடுத்துக்கும், அதை வந்து நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கான சரிங்களா. அந்த 35 கேண்டிடேட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான ரோல் நம்பர் சொல்லியிருக்காங்க, அவங்க நேம் சொல்லியிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் சரிங்களா. அதாவது 35 கேண்டிடேட் மட்டும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பாயிண்ட்ல பாருங்க, இந்த ரோல் நம்பர்ல இருக்கிற கேண்டிடேட் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேண்டிடேட்ஸை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிடிலாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ அவங்க சப்போஸ் ஏதாவது டேட்டாஸ் மிஸ் மேட்சோ ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேண்டிடேட்ஸில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அந்த ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேகன்சி வந்து இருக்கும் இல்லையா, இன்னும் வந்து வேகன்சி ஃபில் ஆகாமல் வந்திருக்கும். அந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த இந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சதுக்கு அப்புறம் அடிஷ்னல் கேண்டிடேட், அதுக்கப்புறம் சிபிடியில் வந்து யார் வந்து அடுத்த ஸ்டேஜில் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து சரிங்களா. ஸோ அதன்படி வந்து அவங்களுக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், மெடிக்கல் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிக்கலி நீங்கள் ஃபிட்டானால் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அது வந்து யாருக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து யாருக்கு ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஆர்ஆர்பி தான் வந்து டிசைட் பண்ணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி வெப்சைட்டை அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் மட்டுமே செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்களோ எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். மேற்கொண்டு வந்து அந்த ஃபில்லாத வேகன்சிக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நீங்களுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.